உலகெங்கும் வாழும் பி பாசிட்டிவ் தமிழ் யூடியூப் உறவுகளுக்கு வணக்கம். மீண்டும் மாலையில் ஓர் நடைப்பயிற்சி, கூடவே அறிவுக்கு சில விடயங்களை பகிரலாம். வாருங்கள், நடப்போம். பல ஆண்டுகளாக கல்லூரிக்கு சென்று மாணவர்களுக்கு கற்பிக்கின்ற ஆசிரியர் என்ற வகையிலே தினமும் பாடசாலையில் 2000க்கு மேற்பட்ட மாணவர்களோடு பழகுகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதற்காக ஒவ்வொரு நாளும் குறைந்தது 2 மணித்தியாலங்களாவது நூல்களை வாசித்து என் அறிவை தயார் நிலையில் வைத்திருப்பேன். நான் எப்போது வாசிப்பதை நிறுத்துகின்றேனோ அன்று கற்பிப்பதையும் நிறுத்திவிடுவேன். தினமும் மாணவர்களுக்கு பல்வேறு செய்திகளை ஆர்வத்தோடு எடுத்துச் செல்வேன். ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி உண்டு. ஜானுக்கு லத்தீன் கற்பிக்க வேண்டுமென்றால் அந்த ஆசிரியருக்கு லத்தீன் தெரிகின்றதோ இல்லையோ ஜோனை பற்றி நன்கு தெரிந்திருக்க வேண்டும். அந்த வகையில் நானும் என்னிடம் கற்கின்ற மாணவர்களை நன்கு அறிந்து வைத்திருக்கின்றேன். அவர்களோடு கற்பித்தலை தாண்டி சிறந்த ஒரு ஆரோக்கியமான உறவோடு பழகுவேன். இதனால் மாணவர்கள் என்னிடம் வந்து எந்தவித தயக்கமும் இல்லாது கற்பித்தலை தாண்டி வாழ்க்கை தொடர்பான பல்வேறு விடயங்களை என்னோடு கலந்துரையாடுவார்கள். அந்த வகையிலே இன்று ஒரு மாணவன் என்னிடம் கேட்ட கேள்வியையும் அதற்கு நான் கூறிய பதிலையும் பற்றியே இன்றைய நடைப்பயிற்சியில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். அதற்கு முன்னர் எங்கள் கல்லூரிக்கு புதிதாக ஒரு ஆசிரியர் வந்திருந்தார். அவர் நாளைய தினம் புவியியற் பாடத்திலே நெட் பயிற்சிகை பற்றி கற்பிப்பதாக இருந்தார். அன்று இரவு தன்னுடைய கற்பித்தலுக்காக தன்னை தயார்படுத்தினார். நெற்கதிரின் படத்தை வரைந்து நெற்கதிருக்கு தேவையான வெப்பநிலை, மழை வீழ்ச்சி, நெல்லினுடைய அறுவடை காலம், நெல்லினை தாக்குகின்ற நோய்கள், இவை போன்ற பல்வேறு தகவல்களை நெற்கதிரை ஓவியமாக வரைந்து அதை சுற்றி எழுதி கொண்டு வந்திருந்தார். இவ்வாறு வந்தவர் மறுநாள் ஆர்வத்தோடு பாடசாலைக்கு சென்று அங்கே கரும்பலகையில் தான் வரைந்த ஓவியத்தை காட்சிப்படுத்தினர். வகுப்பறையை திரும்பி பார்த்தபோது அங்கே மாணவர்கள் உண்மையான நெற்கதிரை கைகளிலே வைத்திருந்தனர். இங்கு புதிதாக வந்த ஆசிரியர், அந்த கல்லூரி மாணவர்கள் விவசாயத்தோடு தொடர்புடைய பலர் இருக்கின்றார்கள். முதல் நாள், நாளை நான் நெற்கதிரை பற்றி கற்பிக்கப் போகின்றேன் என்று கூறியவுடனே அந்த மாணவர்கள் தங்களுடைய வயலிலே இருக்கின்ற பச்சை பெருமாள், மொட்டை கருப்பன், ஆட்டக்காரி போன்ற நெற்கதிர்களை பிடுங்கி வந்து ஆசிரியர் கற்பிக்க தயாராகும் முன்னரே மாணவர்கள் அதனை உற்சாகத்தோடு தங்கள் கைகளிலே உயர்த்தி பிடித்திருந்தனர். அந்த ஆசிரியருக்கு உண்மையிலே ஒரு மாதிரி வந்துவிட்டது. முதலில் ஆசிரியராகிய நாங்கள் பாடத்தை கற்பதற்கு முதல் மாணவர்களை நன்கு கற்றிருக்க வேண்டும். அந்த வகையில் ஒரு மாணவன் என்னை பார்த்து, சார், எங்களுடைய கையிலே என்ன இருக்கிறது, எங்களுடைய கட்டுப்பாட்டில் எது இருக்கின்றது என்று கேட்டான். அவனிடம் நான் உடனே, உன்னுடைய கட்டுப்பாட்டில் தான் எல்லாமே இருக்கின்றது. நீ நினைத்தால் இந்த உலகில் எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும். ஆனால் இந்த உலகிலே எந்த ஒரு கருத்துக்கும் எதிர்நிலையான கருத்து உள்ளது. இப்போது நான் கூறுகின்றேன், உன்னுடைய கைகளிலே அனைத்தும் உள்ளது, அனைத்தும் உன் கட்டுப்பாட்டிலே தான் உள்ளது என்று நான் கூறுகின்றேன். வேறொருவர், எங்கள் கைகளிலே எதுவுமே இல்லை, எங்கள் கட்டுப்பாட்டில் எதுவுமே இல்லை, அனைத்துமே இறைவனிடம் உள்ளது என்று எதிர்வாதம் புரிபவர்களும் இருப்பார்கள். இப்போது நான் எங்கள் கைகளிலே தான் அனைத்து கட்டுப்பாடும் உள்ளது என்பதற்கு வேண்டிய விளக்கங்களை நான் உனக்கு தருகின்றேன் என்று கூறி அவனோடு சில நேரங்கள் கதைக்கத் தொடங்கினேன். இப்போது நாங்கள் இனிய மாலை நேரத்திலே உடற்பயிற்சி செய்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் என் வாழ்வில் நடந்த பல்வேறு சுவாரஸ்யமான சம்பவங்களை உங்களோடு பகிர்வதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். கூடவே என்னோடு பயணியுங்கள். எங்களுடைய இந்த உடல் பஞ்சபூதங்களால் ஆனது. நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம், இவை 5னுடைய சேர்க்கையே எங்களுடைய உடலாகும். எங்கள் உடலிலே கல்லீரல், மண்ணீரல் போன்ற பகுதிகளிலே நிலம் உள்ளது. எமது குருதியிலே 99% நீர் உள்ளது. எமது உடலின் பெரும் பாகம் நீரினாலே சூழப்பட்டுள்ளது. எமது உடலிலே எப்போதும் ஒரு உஷ்ணம், 37 பாகை சீயிலே எப்போதும் ஒரு வெப்பம் ஒன்று இருந்து கொண்டே இருக்கின்றது. நிலம், நீர், தீ. எங்கள் உடலினுள்ளே காற்று தினமும் சென்று வந்து கொண்டே இருக்கின்றது. நிலம், நீர், தீ, காற்று, இறுதியாக ஆகாயம். ஆகாயம் என்று இங்கு எதுவுமே இல்லை.
ஆகாயம் என்பது வெளி. எமது உடலின் உள்ளே வெளி காணப்படுகின்றது, ஸ்பேஸ். அந்த வகையிலே பஞ்சபூதங்களால் ஆன கலவையே இந்த உடலாகும். எமது உடலை பற்றி ஆரம்ப காலங்களில் தவறான கருத்து இருந்தது. சங்க காலத்திலே காஞ்சி திணை என்னும் பகுதியில் இளமை, செல்வம், ஜாக்கை இவை எதுவுமே நிலையற்றவை. இந்த நிலையற்ற உடலை கொண்டு நாம் நிலையான புகழை தேட வேண்டுமாக இருந்தால் களத்திலே மன்னனுக்காக சென்று போராடி மடிய வேண்டும். அவ்வாறு இறப்பதால் எம்மை நடுகல் வழிபாடு மூலம் வீரர்களாக வணங்குவார்கள் என்று கூறி எமது உடலின் நிலையாமையை அதிகமாக பேசிக்கொண்டார்கள். நீர்க்குமிழி போல நிலையற்றது எமது வாழ்க்கை என்றார்கள். காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா என்று கூறினார்கள். இந்த உடலை பற்றி எதிர்மறையான கருத்துக்கள், இவை நிலையற்றவை என்ற கருத்துக்கள் மலிந்திருந்த காலத்திலே திருமூலர் தன்னுடைய உடலை ஒரு பொக்கிஷமாக, ஒரு அற்புதமாக கூறத் தொடங்கினார். உடம்பை முன்னர் இழுக்கென்று நினைத்தேன், உடம்பினுள்ளே உருபொருள் கண்டேன். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனே என்று கூறுகின்றார். உண்மையிலேயே எங்களுடைய உடல் மிகவும் ஆற்றலும் அதிசயமும் வாய்ந்த ஒரு அற்புதமான இயந்திரமாகும். எவ்வாறு எம்மை சுற்றி பல்வேறு அலைகள் காணப்பட்டாலும், குறிப்பாக வானொலி அலைகள் காணப்பட்டாலும், அந்த வானொலி பெட்டியில் அதை சரியாக டியூன் செய்கின்ற போதுதான் அந்த அலைவரிசையை வானொலி உள்வாங்கி பாடலாக அதனை வெளிப்படுத்துகின்றது. அதே போலத்தான் எம்மை சுற்றி ஒரு பேராற்றல், ஒரு பிரபஞ்ச சக்தி நிறைந்துள்ளது. அதனை நாம் எமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் எமது உடலை நாங்கள் சரியாக டியூன் செய்து கொள்ள வேண்டும். அப்படியென்றால் எவ்வாறு எமது உடலை நாங்கள் டியூன் செய்வது? இதைவிட இந்த பிரபஞ்சத்திலே காணப்படுகின்ற பலவிதமான உயிர்கள், இவை அனைத்துமே ஒன்றோடு ஒன்று நெருங்கிய தொடர்புடையவையாக காணப்படுகின்றது. இந்த பிரபஞ்ச வெளியில் யாருமே தனித்தவர்கள் அல்ல. மாணவனே, நீயோ நானோ இந்த கண்ணுக்கு தெரிகின்ற அனைத்துமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை. எவ்வாறு ஒரு நாட்டிலே பல்வேறு இடங்களில் பலவிதமான மின்குமிழ்கள் வெவ்வேறு வண்ணங்களில் ஒளிவிட்டு கொண்டிருந்தாலும் அந்த ஒளிர்வுக்கு அந்த நாட்டில் உள்ள மின்சக்தியே காரணமாக இருக்கின்றது. அந்த மின்சக்தி இல்லை என்றால் அனைத்து விதமான மின்குமிழ்களும் அனைத்து இடங்களிலும் நின்றுவிடும். இதே போலத்தான் இந்த மனிதர்கள், பறவைகள், செடி கொடி அனைத்தின் உள்ளும் இருக்கின்ற ஆற்றல், அதனுடைய மூலம் ஒன்றாகவே இருக்கின்றது. நாம் பிறருக்கு தீமை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அது எமக்கு செய்வதாகவே அமைந்துவிடும். நீங்கள் பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் பிறரிடம் கொடுப்பது உங்களுக்கு கொடுப்பதைப் போலவே இருக்கும். ஏனெனில் கொடுப்பவரும் கொடுக்கின்ற நீங்களும் பிரபஞ்ச பேராற்றலில் ஒன்றாகவே இருக்கின்றீர்கள். அதனால் நீங்கள் பிறருக்கு எதை செய்கிறீர்களோ அதுவே உங்களுக்கு விளையும். இதனை முன்னைய பாமரர்கள் பழமொழிகள் மூலம் மிக அழகாக எடுத்து கூறியுள்ளார்கள். வினை விதைத்தவன் வினை அறுப்பான், தினை விதைத்தவன் தினை அறுப்பான், கொடுத்தார்க்கு குறைவில்லை. இவ்வாறு பல்வேறு பழமொழிகள் மூலம் எமது உடலின் ஆற்றலை மிக அழகாக எடுத்து கூறியுள்ளார்கள். நீ என்னிடம் கேட்டாய் எமது கட்டுப்பாட்டில் என்ன இருக்கின்றது என்று. எமது கட்டுப்பாட்டிலே தான் அனைத்துமே இருக்கின்றது. இதனை நாம் விளங்க வேண்டுமாக இருந்தால் முதலில் நாம் யார் என்பது எமக்கு தெரிய வேண்டும். தாயின் கருவிலே நாங்கள் உருவாகின்ற போது எங்களுடைய மூளையின் பின் மூளைதான் முதலிலே தோன்றுகின்றது. இந்த மூளையை சுற்றியே ஏனைய உறுப்புகள் படிப்படியாக தோன்றுகின்றன. அப்போது சுவாச ஓட்டம், இரத்த ஓட்டம் ஆகிய இரண்டு ஓட்டங்களும் தாயின் கருவறையில் தொடங்குகின்ற அதே நேரத்தில் பிரபஞ்ச வெளியில் உள்ள மின்காந்த ஓட்டம் எம்மோடு வந்து கலந்து கொள்கின்றது. இதனை SOUL, சோல் என்று கூறுவார்கள், ஆத்மா என்று கூறுவார்கள். இந்த பரந்த பிரபஞ்ச வெளியிலுள்ள ஒரே பேராற்றலே அனைவருள்ளும் ஜீவ ஆத்மாவாக ஒன்று சேர்ந்து விடுகின்றது. அந்த வகையில் நாங்கள் ஒவ்வொருவரும் பிரபஞ்சத்தின் ஒரு வடிவமே. ஆகவே எம்மை நாம் யார் என்பதை தெளிவாக உணர்ந்து கொண்டால் இந்த உலகில் உள்ள அனைத்தையும் எமது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து விடலாம். திருவண்ணாமலையிலே நீண்ட காலங்கள் வலம் வந்த, கண்ணால் கண்ட தற்கால அவதாரங்களில் ஒருவரான ரமண மகரிஷி அவர்கள் ஹூ ஆம் ஐ என்ற கேள்வியை அடிக்கடி கேட்பார். நீ யார், நீ யார் என்று மீண்டும் மீண்டும் உன்னுள்ளே கேட்டுக்கொண்டே செல்வாயாக இருந்தால், நான் இந்த உடல் அல்ல, நான் இந்த மனம் அல்ல,
நான் இவை அனைத்தையும் தாண்டி ஏதோ ஒரு சக்தியாக இருக்கின்றேன் என்பது ஈற்றிலே புலனாகும். இவ்வாறு நான் கூறிக்கொண்டே இருக்கும் போது அந்த மாணவன் என்னிடம், சார், இப்போது நான் அனைத்தையும் என் கட்டுப்பாட்டினுள் கொண்டு வர வேண்டுமென்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை படிப்படியாக கூறுங்கள் என்று கேட்டான். அப்போது நான் அவனிடம், முதலாவதாக நீ அதிகாலையில் துயிலெழுகின்ற பழக்கத்தை கொள்ளுதல் வேண்டும். அகிர்ணை பொருட்கள் அனைத்துக்கும் அதிகாலை நிகழ்த்தும் அதிசயங்கள் நன்கு புலனாகும். என்னுடைய வீட்டிலே என்னை அதிகாலையில் துயிலெழுப்புவது சிட்டுக்குருவிகள். ஏறத்தாழ 3:30 மணியளவில் அதிகாலையில் அவை எழுந்துவிடும். பிரபஞ்ச வெளியிலிருந்து வருகின்ற பேராற்றலை உணர்ந்து அவை நடமாடத் தொடங்கிவிடும். ஆனால் மனிதர்களாகிய நாமோ நடிஜாமம் 12 மணி வரை முழித்திருந்து விட்டு அருமையான சக்தி வெளிவருகின்ற நேரத்தில் காலை 6, 7, 8 மணியன்று நீண்ட உறக்கத்திலே இருக்கின்றோம். இதனை நாம் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். உலகிலே அனைத்தையும் எமது கட்டுப்பாட்டினுள் கொண்டுவர விரும்புபவர் முதலிலே அதிகாலையில் துயிலெழ வேண்டும். எழுந்து நன்றாக நீரருந்தி விட்டு முதலில் தன் சுவாசத்தை கவனிக்க வேண்டும். எவனொருவனால் பத்மாசன நிலையில் இருந்து கொண்டு தன்னுடைய சுவாசத்தை கவனிக்க முடிகின்றதோ அவனால் அனைத்து எண்ணங்களையும் ஒருநிலைப்படுத்தி ஓர் கட்டுப்பாட்டினுள் கொண்டு வர முடிகின்றது. அதே நேரத்தில் தன் மனதிற்கு இந்த பயிற்சி போல உடற்பயிற்சியும் மிகவும் அவசியமானது. அதிகாலையில் 20 நிமிடங்கள் நன்றாக கைகளை வீசி நீண்ட நேரம் நடத்தல் மிகவுமே சிறந்தது. உடலும் உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்கின்ற ஒருவனால் எங்கு சென்றாலும் எதனையும் தன் கட்டுப்பாட்டினுள் வைத்திருக்க முடியும். அவ்வாறே தன்னை சுற்றி நடக்கின்ற அனைத்தையும் தனது கட்டுப்பாட்டினுள் வைத்திருக்க விரும்புபவன் காலையிலே இயற்கையை, சூரியனை வணங்குகின்ற இயல்புடையவனாக இருப்பான். ஆதிகால மனிதன் இந்த இயற்கை தனக்காக படைக்கப்பட்டது என்ற நிலையிலே அவன் வாழவில்லை. இயற்கைக்கு பயந்து இயற்கையை வணங்கி தானும் இயற்கையில் ஒரு அம்சமென்றே வாழ்ந்து வந்தான். எப்போது விஞ்ஞானம், தொழில்நுட்பம் என்று கூறி இயற்கையில் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்த முற்பட்டோமோ அன்றிலிருந்தே எமது அழிவு தொடங்கிவிட்டது. எனவே நாங்கள் இயற்கையை நன்கு அவதானித்து நாங்களும் இயற்கையின் ஒரு அம்சம் என்பதை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எம்முடைய ஆசைகளை ஒருநிலைப்படுத்த எமது கட்டுப்பாட்டில் வைத்திருக்க பழகியிருத்தல் வேண்டும். இன்று நாங்கள் ஒரு பொருளிலே ஆசைப்படுவோம். குறித்த சில நாட்களில் அந்த பொருளின் மீது சலிப்புத்தன்மை ஏற்பட்டு அது ஒரு மூலையில் இருக்கும். இவ்வாறு இருக்க மீண்டும் ஒரு பொருளில் ஆசைப்படுவோம். இவ்வாறு எம் ஆசைகள் வளர்ந்து கொண்டே செல்லும். இது மிகவும் ஆபத்தான நிலையாகும். மாமன்னரான மார்க்கஸ் அரலியஸ் மிக பெரும் செல்வந்தர். அவரிடம் அனைத்து பொருட்களுமே இருந்தன. ஆயினும் அவர் மிகவும் எளிமையான வாழ்க்கையே வாழ்ந்து வந்தார். நாமும் எம்மிடம் இருப்பதை கொண்டு திருப்திப்பட பழகுதல் மிகவும் சிறந்தது. எவனொருவனால் தன்னுடைய மனதை கட்டுப்படுத்த முடிகின்றதோ அவனால் அனைத்தையுமே கட்டுப்படுத்த முடியும். மனம் ஒரு குரங்கு என்று கூறுவார்கள். ஒரு குரங்கு கிளைக்கு கிளை தாவிக்கொண்டிருக்குமோ அதே போல மனித மனமும் அடிக்கடி தாவிக்கொண்டே இருக்கும். நாம் எமது மனதை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும். பொதுவாக நம்முடைய மனம் கடந்த காலத்தை நோக்கி அடிக்கடி செல்கின்ற இயல்புடையதாக இருக்கும். அதுவும் கடந்த காலத்தில் பல்வேறு ஆரோக்கியமான நிகழ்வுகள் நடைபெற்றிருந்தாலும் கடந்த காலத்தில் நடைபெற்ற எதிர்மறையான எண்ணங்களுக்குள் ஆழ்ந்து உடலையும் உள்ளத்தையும் வருத்துகின்ற பழக்கம் இந்த மனதிற்கு இருக்கும். இல்லை என்றால் அது எதிர்காலத்துக்கு தாவிச் சென்று அப்படி நடந்து விடுமோ இப்படி நடந்து விடுமோ என்று அச்சமும் ஏக்கமும் உள்ள அந்த உணர்வுக்குள் அது சென்றுவிடும். எவன் ஒருவனால் கடந்த காலத்துக்கு செல்லாது எதிர்காலத்தை எண்ணி ஏங்காது நிகழ்காலத்தில் வாழ்ந்திருக்க முடிகின்றதோ அவனொருவனே அனைத்தையும் தன் கட்டுப்பாட்டினுள் வைத்திருப்பான். ஜப்பான், சீனா போன்ற தேசங்களில் வாழ்கின்ற மாணவர்களுக்கு அவர்களுடைய ஆசிரியர்கள் கற்பிக்கின்ற அதி உன்னத கலை இந்த நிகழ்காலத்தில் வாழ்வதற்கு பழக்குவதாகும். எந்த ஒரு மாணவனால் நிகழ்காலத்தில் இணைந்திருக்க முடிகின்றதோ அவனே மகா ஞானியாகவும் எதிர்காலத்தில் பல்வேறு சாதனைகளை புரிபவனாகவும் இருக்க முடியும். நான் உன்னோடு எவ்வாறு எமது கட்டுப்பாட்டிற்குள் அனைத்தையும் வைத்திருப்பது என்று நேரத்தை நீட்டிக்கொண்டு செல்லாது
இதுவரை நான் உன்னோடு கதைத்த விடயங்களில் நீ மீண்டும் ஞாபகப்படுத்த வேண்டிய அல்லது உன் வாழ்வில் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டிய ஒரு விடயம் என்று பார்ப்போமாக இருந்தால், நிச்சயமாக நீ நிகழ்கணத்தில் வாழ பழகிக்கொண்டால் அனைத்தையும் உன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியும். நிகழ்கணத்தில் வாழ்தல் என்பது ஒரு அருமையான கலை. அது அனைத்தும் எமது கட்டுப்பாட்டில் இருக்கும். ஆனாலும் அதை கலைப்பதற்கு பல்வேறு நிகழ்வுகள் எம்மை சுற்றி நடந்து கொண்டே இருக்கும். இவை அனைத்தையும் தாண்டி எங்களால் நிகழ்கணத்தில் லயித்திருக்க முடிகின்றது என்றால் அவனால் அனைத்தையும் தன் கட்டுப்பாட்டினுள் வைத்திருக்க முடியும். இத்தோடு இன்றைய இந்த நடைப்பயிற்சியை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நடைப்பயிற்சியில் சுவாரஸ்யமான ஒரு விடயத்தோடு உங்களோடு கலந்து கொள்கின்றேன். இதுவரை நேரமும் என்னுடைய மாணவன் என்னுடைய வாழ்க்கையை நான் எவ்வாறு என் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது என்று கேட்டுக்கொண்டதற்கான விளக்கங்களை கூறினேன். அவனோடு நான் பல்வேறு விஷயங்களை பற்றி கலந்துரையாடி இருந்தாலும் இப்போது இதனை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நீங்கள் நிகழ்காலத்தில் வாழ்கின்ற ஒரே ஒரு விடயத்தை மட்டும் உங்களோடு கடைபிடித்து கொள்ளுங்கள். ஒரு செயற்பாடு தொடர்ச்சியாக செய்கின்ற போது பழக்கமாக மாறுகின்றது. உங்களில் யாராவது எவ்வாறு நிகழ்காலத்தில் வாழ்வது என்ற ஆர்வத்தோடு இருந்தால் அது மிகவும் இலகுவானது. அதற்கு நீங்கள் உங்களை சுற்றி நடக்கின்ற இயற்கை சார்ந்த சின்ன சின்ன விடயங்களை அவதானித்து கொண்டே இருங்கள். எவனொருவரால் இயற்கையில் நடக்கின்ற சின்ன சின்ன விஷயங்களை அவதானித்து ரசித்து மகிழ்ந்து லயித்திருக்க முடிகிறதோ அவன் ஞானியாகி விடுவான். அந்த வகையில் இன்றிலிருந்து நீங்களும் உங்களை சுற்றி நடக்கின்ற அனைத்து நிகழ்வுகளையும், அது இயற்கையான நிகழ்வாக இருக்கலாம், உங்களை சுற்றி நடக்கின்ற வேறு சாதாரண விடயங்களாக இருக்கலாம், அவை அனைத்தையும் பார்த்து ரசித்து ஏற்றுக்கொள்ள பழகுவீர்களாக இருந்தால் எவ்வாறு பறந்து செல்கின்ற ஒரு பறவையின் உடலில் இருந்து ஒரு சிறிய இறகு வீழ்ந்து அது காற்றோடு மிதந்து செல்கின்றதோ அதே போல எமது வாழ்க்கையும் தானாகவே ஆரோக்கியமான பாதையில் செல்லும். அந்த மேலான பிரபஞ்ச பேராற்றல், எங்கள் அனைவருள்ளும் புகுந்திருக்கின்ற அந்த பேராற்றல் அதுவே எங்களை வழிநடத்தி சென்று கொண்டு இருக்கும். ஏனெனில் நாங்கள் பிரபஞ்சத்தினுடைய சக்தி. அந்த பேராற்றல் தனக்கு எதிராக எதனையும் செய்யாது. நாங்கள் அதனுடைய சக்தி என்பதால் இன்றிலிருந்து நாங்கள் நிகழ்கணத்தில் வாழ பழகி எங்கள் மனதை எங்களோடு கட்டுப்பாட்டில் வைத்திருந்து இந்த இன்பமான வாழ்க்கையை ரசித்து மகிழ்வோம். எண்ணுவது உயர்வு, எண்ணம் போல் வாழ்க்கை. நன்றி, வணக்கம்.